ஸோ இப்போ நம்ம புக்கு பற்றி படிச்சிட்டோம். நம்ம ட்ராவல் பற்றி பார்த்துட்டோம். நம்ம ஃபுட்டோட எவல்யூஷன் பற்றி பார்த்தோம். கடைசியாக சோறு முக்கியம். ஸோ இப்போ நம்ம எப்பவுமே வந்து டயட் அப்படின்னாவே நம்ம நிறைய பேசுகிறோம். நிறைய பேர் கேட்குறது சரி இதெல்லாம் டேஸ்ட்டாக இல்லையே அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டாக எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் டுடே we have a speaker, and to introduce the speaker and to moderate the session I would like to invite our wellness committee member Dr. Karuna ma'am. To introduce about the very important speaker of the day, I think she's the only woman today. So she's Dr. Nithya. She did her UG from PhD College of Coimbatore, very famous college, and did her PG from Chengalpattu Medical College. And she's doing a dermatology for the 12 years. That is the reason she finds some time to do in the kitchen. So she started cooking from 12 years of age. She loves to try different methods of cooking, and non-veg recipes are her favorite, and especially the seafood items. And her enjoyment is listening to music and enjoying cooking. I think she can do both at the same time. Let's get ready to hear from her. Dr. Nithya, now it's your forum. Thank you so much, ma'am. Thank you for your introduction. Thank you. Yeah, please go ahead. Every woman wants to cook a healthy diet and a tasty diet, but it's very difficult to bring children to eat that, because the children or even husbands, when they enter the house, they want a nice aroma, and only then they come to eat. Then on coming to the dining table, they wanted to see the nice color, reddish like that, and after that only they take in the hand and put it in their tongue, which brings about the taste. Only if you satisfy all these, the food they cook goes into that. I think it will be a good recipe which you give, which can help all women to have a healthy diet and looks after the health of the family. Yeah, please go ahead. So good evening, one and all. So I'm happy to share what I love as from my younghood. So I love cooking. I enjoy cooking actually, and I also love to eat different kinds of food. So வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் எல்லாம் அறிவு பசி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் டைம் ஆயிடுச்சு 8 o'clock. ஸோ அதுக்கு அடுத்தது வயிற்று பசி ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்போ நான் போட போற பிக்சர்ஸ் பார்த்துட்டு எல்லாம் வந்து இதே மாதிரியே நீங்களும் ஏன் செய்யல அப்படின்னு வந்து கேட்காதீங்க. பிகாஸ் மேம் சொன்ன மாதிரி ஆஸ் அ டர்ம் ஐ ஹாவ் இனஃப் டைம் அண்ட் ஆல்சோ ஐ லவ் குக்கிங். ஸோ இப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, யூஜி படிக்கும்போது நிறைய பேத்துக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல்ல வந்து குக் பண்ணி கொண்டு வருவேன். ஸோ இப்போ கூட ரீசெண்டா நாங்க பேட்ச் மீட் அட்டன் பண்ணோம். ஸோ அப்ப கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்து ரொம்ப ஹாப்பி, உன்னோட ஃபுட்டை வந்து இன்னும் வந்து எங்களால மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பேசுறேன் அப்படின்னோட உனக்கான ஆப்டான டாபிக் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொன்னாங்க. ஸோ வந்து அந்த இதுக்கு நான் வந்து ஜட்ஜ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ So food is not just fuel, it's information. It talks to your DNA and tells it what to do. ஸோ இவ்வளோ நியாண்டர் சார் சொன்னாரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்ஏல ஃபர்ஸ்ட் நம்ம மங்கில இருந்து எவாலுவேட் ஆகி வந்தோம். நம்ம எல்லாம் ஹண்டர்ஸ். அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் வந்து கல்ச்சர் எவாலுவேட் ஆக நம்ம வந்து அறுவடை செஞ்சு அதுக்கு பிறகு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குக்கிங் நம்ம அந்த டேஸ்ட் அந்த வந்து ஒரு நம்ம வாட் வி வாண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல்ஸ்லயே வந்து இருக்கு. ஸோ நம்மளோட பாடிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். அதான் ரொம்ப முக்கியம். சும்மா வந்து நாக்கு ருசிக்காக மட்டும் சாப்பிடாம இந்த ஃபுட்டு நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக ஜங்க் ஃபுட்டே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. வெரி ரேர்லி வி கேன் டேக், பட் டெய்லி இருக்கக்கூடிய இதுல வந்து அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்டு, இது எல்லாமே கார்ப்ஸ் இது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ வந்து நான் இப்ப வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ வில் கிவ் யூ ஐடியாஸ் எப்படி வந்து ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியும், பிளஸ் ஃபியூ ரெசிபிஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மேம் சொன்ன மாதிரி கிட்ஸ் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு ஓபிடிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா
பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட். யார கேளுங்க, பேக்கரி. தே வாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பானிபூரி, வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்லி அப்படிங்கிற மாதிரிதான். மெஜாரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்வெஜ் வந்து சாப்பிட்றவங்க தான். இப்ப வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தெம் பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் பர்டிகுலர்லி தே லைக் வந்து சிக்கன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் ஐ டூ இஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி சிக்கன் வந்து இனிஷியலா நான் வாங்கி அந்த வீக்கெண்ட்ல வந்து நான் வந்து மேரினேட் பண்ணி பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீக்குக்கு தேவையான சிக்கன் ஆர் வந்து ஃபிஷ் எது வேணுமோ அதை மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம வந்து அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து நம்ம வந்து அந்த வீக்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்னிங் எப்படி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வி ஆல் வாண்ட் டு ஹேவ் வந்து காஃபி. ஸோ பிளாக் காஃபி ஓகே, பட் கிட்ஸுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இஃப் தே ஆர் வெரி காலையில எந்திரிச்சோன்னா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ஃபஸியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா we can give either வந்து ஆல்மண்ட் மில்க் கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே நைட்டே நம்ம வந்து ஆல்மண்ட்ஸை சோக் பண்ணி அதை பீல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில எந்திரிச்சோன்னா அதை பிளெண்டர்ல போட்டு கிரைண்ட் பண்ணி அதை வந்து கொடுத்துடலாம். அது ஒரு வே ஆஃப் ட்ரிங்கிங். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா கோகோனட் மில்க். சார் நியாண்ட்ரஸ் சார் சொன்னாரு கோகோனட் இஸ் அ வெரி ஹெல்த்தி குட் ஹெல்தி ஃபேட் அப்படின்னு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோகோனட் மில்க் நான் பேஷண்ட்டுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா தேர் அலர்ஜிக் டு மில்க் அப்படின்னா மெயினா வந்து இந்த ஆல்மண்ட் மில்க் ஆர் வந்து கோகோனட் மில்கை வந்து கிட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் சொல்லுவேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தே டோன்ட் வாண்ட் டு டேக் மில்க் ஃபுட் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா தே கேன் டேக் லைக் வந்து பாத்தீங்கன்னா லெமன் வித் ஜிஞ்சர் டீ ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர்ல லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி ஜிஞ்சர் மட்டும் போட்டு தே கேன் டேக் இட். லிட்டில் பிட் ஆஃப் இஃப் யூ வாண்ட் சுகர் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ வில் ஆட் லிட்டில் பிட் ஆஃப் ஹனி, அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா இப்ப நம்ம ஒரு இதுக்கு போறோம் அப்படின்னா ஸ்டார்டர்ஸ் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்லி என்ன இதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி சிக்கன் ஆர் ஃபிஷ் ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரான் அந்த மாதிரி இருக்கும், அல்லது பன்னீர் வெஜிடேரியனா பன்னீர் கோபி இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா so this is what I did was grilled paneer and veggies. So குழந்தைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப்சிகம் இந்த ஆனியன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ இதுல என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் பன்னீர் வெஜ்ஜீஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்த டர்மரிக் சால்ட் அதுக்கு பிறகு வந்து வேணா இட்டாலியன் சீசனிங் அந்த மாதிரி வந்து நீங்க வந்து போட்டு மேரினேட் பண்ணி வந்து கிரில் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் அ குட் ஸ்டார்டர். கிட்ஸ் ஈவினிங் வராங்க அப்படின்னா இதை வந்து நீங்க பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் இந்த பன்னீர் கிரில்ட் பன்னீர் அண்ட் வெஜ்ஜீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ டேஸ்டி ப்ரோட்டீன் ஆல்சோ. தென் சார் சொன்னாரு மெக்னீஷியம் பர்டிகுலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் லிவர் பர்டிகுலர்லி ஈரல் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது லிவர் வந்து ஈஸியா குக் ஆயிடும். அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் சால்ட் பெப்பர் அண்ட் வந்து டர்மரிக் மட்டும் போட்டுட்டு அதை வந்து ஜஸ்ட் பாயில் பண்ணா போதும். நீங்க ஃப்ரை எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பேன்ல வந்து லைட்டா வாட்டர் மட்டும் ஊத்தி நீங்க இது பண்ணீங்க அப்படின்னாவே இம்மீடியட்டா குக் ஆயிடும். எல்லாத்துக்கும் ஆயில் ஊத்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த நான்வெஜ் அதுவும் பர்டிகுலர்லி மட்டன்ல வந்து தேர் வில் பி நேச்சுரல் ஃபேட்ஸ். ஸோ அதுவே நேச்சுரலா வந்து சுரக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இல்லாம அதுவே இட் வில் லிபரேட் ஃபேட். ஸோ ஆயிலே தேவை கிடையாது, ஜஸ்ட் பாயில் பண்ணா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வஞ்சரம் ஃப்ரை. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் வராங்க அப்படிங்கும் போது நம்ம ப்ரீவியஸா நான் சொன்ன மாதிரி நீங்க மேரினேட் பண்ணிக்கிட்டீங்க மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஈவினிங் வராங்க அப்படிங்கும் போது யூ கேன் கிவ் இட் வித் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரில்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ நான் சொன்ன இந்த மேரினேஷன் இதுதான். ஸோ நான் வந்து பேசிக்கலி வந்து 3 வகையான மேரினேஷன் பண்ணுவேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் சிக்கன், த அதர் திங் இஸ் நார்மல் தந்தூரி, த அதர் இஸ் அ மலாய் சிக்கன். ஸோ கிரீன் சிக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரினேஷன் வந்து சிக்கன் 1 kg நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். நீங்க வந்து நான் வந்து ஒரு நார்மல் ஒரு குக்கிங் இது மாதிரி நான் சொல்ல போறது கிடையாது. ஐ வில் டெல் யூ வாட் டு பி ஆடட். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கேஜிஸ் நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை எடுத்து மேரினேட் பண்ணிக்கலாம்.
ஸோ கண்டிப்பா வந்து கர்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட். தந்தூரியா இருக்கட்டும், ஒரு கிரில்லா இருக்கட்டும், இந்த ஹங் கர்டுங்கிறது ஒன்றும் இல்லை. கர்டை எடுத்து வடிகட்டி அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த வடி துணி அதுல வந்து கொஞ்ச நேரம் ஊத்திருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா வெளியே வந்துடும். வெறும் அந்த கர்டு மட்டும் ரொம்ப திக்கா இருக்கும். அந்த கர்டோட சேர்த்து ஃப்ரெஷ் கோரியாண்டர், மின்ட், அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் சில்லிஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா போட்டு கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த கர்டு அதோட வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ், வினிகர், லிட்டில் பிட் ஆஃப் ஆயில் போட்டு ஃபுல்லா மேரினேட் பண்ணி நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சுக்கலாம். யூ கேன் கீப் இட் இன் வந்து செப்பரேட் பாக்ஸஸ். எத்தனை பேர் இருக்கமோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கீப் இட் இன் செப்பரேட் பாக்ஸஸ் வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா எவ்ரிடே ஈவினிங் வந்து போது நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட், நமக்கு ஒரு டேக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன், குழந்தைங்களுக்கு வந்து நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது கடையில வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த ஒரு 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 பிரெஸ்ட் பீஸோ, ஒரு சிக்கன் பீஸ், ஒரு சிக்கன் லெக் அந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னாவே மோர் தென் இனஃப். இது கூட யூ கேன் கிவ் அ பாயில்ட் எக் ஒரு ஆம்லெட் மாதிரி. இது அது கூட சேர்த்து கிரேட்டட் வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜீஸ், ஒரு கேரட், குக்கும்பரு அந்த மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னாவே they will be very much satisfied. அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளெயின் கிரில்லோ தந்தூரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே ஹங்கர்ட் தான். பட் இன்ஸ்டெட் ஆஃப் வந்து இந்த கொரியாண்டர் இதுக்கு பதிலாக we have to add chili powder, turmeric, garam masala, pepper, coriander powder, and main ingredient is dried methi leaves. Mainly we add lemon juice and vinegar not only for taste but also to பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ்க்கு வந்து இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் த அதர் திங் இஸ் மலாய் சிக்கன். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்ப வந்து அந்த ஜப்பான் சிக்கன், மலாய் சிக்கன் தே வாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காரம் வேண்டாம், ஸ்பைசியா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மலாய் சிக்கன். இதுல வந்து மெயின் இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சில்லி பவுடர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மெயின் வந்து ஃப்ரெஷ் கிரீம் யூஸ் பண்ணணும். அப்புறம் சம்டைம்ஸ் வி கேன் யூஸ் மயோனீஸ். நான் வீட்லயே மயோனீஸ் ஐ ப்ரிப்பேர். ஸோ நான் அது எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். ஸோ அந்த மயோனீஸோட இந்த ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் ஆல்சோ ஐ வில் ஆட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். ஸோ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபிளேவர்ஸ் கொடுக்கறது வந்து அந்த ஃப்ரெஷ் கிரீன்ஸ். ஸோ அதெல்லாமே நான் போட்டு மேரினேட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஐ வில் கிவ். ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ பிரசன்ட் இட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ ஆட் தீஸ் ப்ரோட்டீன்ஸ் வித் அலாங் வித் வந்து பாத்தீங்கன்னா கேரட்ஸ், ஆனியன்ஸ், all these things. So veggies, fiber as well as protein is going inside. So I use Havells air fryer. That is very convenient for me. So it பாத்தீங்க அப்படின்னா just 20 minutes la it will cook and give. I will bake it as a whole chicken also. You can do it as a full tandoori வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா so I will give it as a variety. So this is the other recipe is mutton chukka. So இப்போ ஆக்சுவலி முன்னாடி டாக்டர் கார்த்தி who spoke about தமிழ் லிட்ரேச்சர், அவர் என் வீட்டுக்காரரு. ஸோ ஹி லைக்ஸ் மட்டன் அ லாட். ஸோ அவரோட ஃபேவரட் வந்து இந்த மட்டன் சுக்கா. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து நான் ஐ ஒன்ட் குக். மெயின் வந்து மட்டனுடைய டேஸ்ட் வந்து வென் யூ டூ இட்னா நம்ம ஒரு சில்வர் வெசலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா பாட்டன் எர்தன்வேர், அதாவது மண் சட்டிலையோ வந்து சமைக்கும் போது நல்லா இருக்கும். பட் எல்லாருக்கும் அதுக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியாது. பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாஷ் பண்ணிட்டு அந்த மண் சட்டிலையோ அல்ல சில்வர் வெசல்லையோ வந்து ஐ வில் புட் வந்து அந்த சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு வந்து என்ன பண்ணிடுவேன், குக் பண்ண விட்டுருவேன். அதுக்குள்ள நான் என்னென்ன வேலை எல்லாம் முடிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சிருவேன். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் அரௌண்ட் ஒரு 40 minutes ஆகும் அது குக் ஆகிறதுக்கு. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது we can take out the water, we can use it as a soup. So soup is also good. நமக்கு மட்டன் சூப்பும் கிடைச்சிரும். அதுக்கு பிறகு மட்டனை எடுத்து இந்த மாதிரி வெங்காயம், பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு மேம் சொன்ன மாதிரி ஒரு அரோமா வரணும், ஸ்பைசஸ் நல்லா கரம் மசாலா அப்படியே போட்டு வந்தா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு they can அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், இல்ல ரைஸ் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஹேவ் இட் வித் தோசா ஆர் சப்பாத்திஸ் அந்த மாதிரி. ஸோ கம்மிங் டு த மெயின் கோர்ஸ். ஸோ பாத்தீங்க அப்படின்னா சும்மா சிக்கனையே சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ தே வாண்ட் வெரைட்டிஸ். ஸோ வந்து திஸ் இஸ் பை வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்லி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன்ஸ் எல்லாம் குழந்தைங்க வந்து மேடம் சொன்ன மாதிரி குழந்தைங்க மெயினா இப்ப எல்லாம் வந்து காய்கறிகள், கீரைகள் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெஜாரிட்டி வந்து எல்லா ஃபுட்லயும் வந்து ஏதாவது ஒரு வகையான கிரீன்ஸ் ஆட் பண்ணணும்னு நான் நினைப்பேன்.
ஸோ வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ பாலக் இட்லி. ஸோ வந்து இட்லி மாவுல பாலக்கீரையை வந்து லைட்டா வந்து வேக வச்சுட்டு அதை வந்து எடுத்து ஆற வச்சு அதுக்கு பிறகு மிக்சியில கிரைண்ட் பண்ணிடணும். மிக்சியில கிரைண்ட் பண்ணிட்டு எவ்வளவு ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த இட்லி மாவு மட்டும் எடுத்து அந்த பாலக்கீரையை அதோட மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்காக கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பன்னீரையும் வந்து நான் ஸ்டஃப் பண்ணி இட்லி மாதிரி ஊத்தி கொடுத்தேன். ஸோ இட் கேம் அவுட் வெல். கிட்ஸ் என்ஜாய்ட் ரியலி லாட். அதுக்கு வந்து தக்காளி சட்னி அண்ட் ஆல்சோ வந்து கொரியாண்டர் சட்னி. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கிரீன்ஸ்ல வந்து கண்டிப்பா கீரை தான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து இஃப் தே லைக் அந்த கொரியாண்டர் சட்னி ஆர் மின்ட் சட்னி தட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் கிரீன்ஸ். அதுலயும் வந்து ஃபோலிக் ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ வந்து வெரி குட் காம்பினேஷன். ஸோ வந்து குழந்தைங்க வந்து வெறும் கீரையா தான் சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபிளேவர்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா they will be enjoying it a lot. So the thing is வந்து ராகி தோசா with green chutney. and the next thing is கம்பு தோசா. ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ரைஸ் வந்து ரொம்ப மினிமல் குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணுவேன். ராகி அண்ட் வந்து உளுந்து அது மெயினா இன்கிரீடியன்ட். ரைஸ் குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணி இது பண்ணிப்பேன். இஃப் இட்லி ஊத்துறதா இருந்தா மட்டும்தான் நான் வந்து ஐ வில் ஆட் ரைஸ். அதர்வைஸ் பிளெயின் வந்து ராகி அண்ட் வந்து உளுந்து அது மட்டும் மிக்ஸ் பண்ணி ஐ வில் soak it for 6 to 8 hours and then I will grind it and leave it for 2 hours and again I will make it as a dosa. கம்பும் அப்படித்தான். தோசையா பண்ணும் போது நமக்கு வந்து ரைஸ் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு மேக் இட்லி வேணும் அப்படின்னா தான் we need to add rice. தோசாக்கு கண்டிப்பா ரைஸ் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம அந்த மில்லட்ஸாவே எடுத்து அதோட வந்து வெறும் வந்து உளுந்து மட்டும் ஆட் பண்ணி ஒரு 6 to 8 hours வந்து சோக் பண்ணி அதுக்கு பிறகு வடிகட்டி கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னாவே தோசை வந்து ரொம்ப சூப்பரா வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பெசரட்டு. பெசரட்டு இஸ் நத்திங் பட் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிர். ஸோ வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்சஸ் ஏதாவது கொடுக்க சொல்லுவோம். கொண்டைக்கடலை, கருப்பு சுண்டல், பச்சை பயிர் அந்த மாதிரி. ஸோ ரெகுலராகவே வந்து பாத்தீங்கன்னா சலட்ஸ் மாதிரி அந்த மாதிரியே கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு பெசரட்டு மாதிரி. இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. ஓவர் நைட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பச்சை பயிரை வந்து உளுந்தோட 1 tumbler ஆஃப் வந்து பச்சை பயிறு அண்ட் ½ glass ஆஃப் உளுந்து அது மாதிரி எடுத்து ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6 to 8 hours அது சோக் ஆன பின்னாடி மார்னிங் எந்திரிச்சு ஒரு 6 o'clock எந்திரிச்சு நீங்க வந்து வடிகட்டி மிக்சியில போட்டு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு 7 அந்த மாதிரி 7:30 போல அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க தோசை ஊத்தி கொடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ வெரி குட். they will like it a lot. ஸோ அது வந்து நமக்கு அந்த ப்ரோட்டீன் வந்து இட் வில் பி தேர். அடுத்தது வந்து பன்னீர் தோசா. ஸோ வந்து நம்ம வந்து ரெகுலரா வந்து வெறும் தோசா சட்னி அப்படின்னு இல்லாம இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், என்ன ஆர்டர் பண்ணுவோம், அங்க என்ன நல்லா இருக்கு அப்படின்னா மஷ்ரூம் தோசா, காலிஃபிளவர் தோசா, பன்னீர் தோசை. ஸோ அதெல்லாம் கடையில தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்லயே இட்ஸ் வெரி ஈஸி திங். ஸோ நான் வந்து ஐ ஹாவ் அ சாப்பர்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பர்ஸ் வந்து மேக் மை ஒர்க் வெரி ஈஸி. ஸோ மெஜாரிட்டி வந்து ஆனியன்ஸை உரிச்சு என்ன பண்ணுவேன், சாப்பர்ல இது பண்ணிடுவேன். சாப்பர்ஸ் வந்து ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் எல்லாத்தையும் ஈஸியா சாப் பண்ணி ஈஸியா சார்ட் பண்ணி இம்மீடியட்டா இது மாதிரி நம்ம இந்த கரம் மசாலா, இந்த கறி மசாலா இதெல்லாம் போடும்போது ஃபிளேவர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்லயே வந்து சாப்பிடலாம், கடையில தான் போய் இதெல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. தென் அதர் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலக் பீஸ் புலாவ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் ஆடட் லைக் வந்து பாத்தீங்கன்னா கீரை வந்து நம்ம கடையை தான் செய்யணும் அல்லது பொரியலா தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி புலாவும் வந்து நம்ம வந்து இந்த மீல் மேக்கர் வி ஹாவ் லாட் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதோட சேர்ந்து காம்பினேஷன் வந்து செய்யும் போது இட் வில் பி வெரி குட். அதர் திங் இஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் கேட்டாங்க, மேடம் பாலியோ டயட் பத்தி பயமா இருக்கு அது சாப்பிட. ஸோ வந்து ஒன்ஸ் இன் அ வைல் யூ கேன் டேக் லைக் வந்து சார் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் நெசசரிலி யூ ஹாவ் டு நான் பாலியோ தான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஒன்ஸ் இன் அ வைல் இஃப் யூ ஆர் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட், எனக்கு என்னைக்காவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் கோ இன் ஃபார் வந்து மில்லட்ஸ் பிகாஸ் வி நோ தட் மில்லட்ஸ் ஹேவ் அ லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ். ஸோ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ வில் நாட் டூ எனி டெம்பரிங்ஸ் பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா ஆயில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய சவுத் இந்தியன் குக்கிங் எப்படி அப்படின்னா நல்லா வந்து குக்கர்ல எண்ணெயை ஊத்தி
அதுக்கு பிறகு கடுகெல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு அது வந்து அப்படி பண்ண வேண்டாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் ஐ டூ இஸ் ஐ டேக் குக்கர் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடணுமோ ரைஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ஈவன் ஃபார் சாம்பார்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருவேன். போட்டுட்டு ஃபைனலா வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆயில் அல்லது கீ அந்த மாதிரி ஊத்துறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேலரிஸும் வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். நம்ம அந்த ஆயில் ரொம்ப டூ மச்சா ஊத்துறோம் அப்படின்ற பயமும் வந்து இருக்காது. ஸோ திஸ் இஸ் வந்து மில்லட் பிசிபெலாபாத் அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் வந்து மில்லட் பொங்கல் வித் சாம்பார். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா திஸ் இஸ் மில்லட் கேரட் ரைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க இப்ப நம்ம வந்து ரெகுலரா வந்து ஒயிட் ரைஸ்லயே வந்து வி டோன்ட் டூ வந்து அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மில்லட்ஸ் வந்து ஈஸியா குக் ஆயிடும். வெரி ஃபாஸ்ட்லி இட் வில் குக். மில்லட்ஸ் வந்து நம்ம என்ன குக்கர்ல வைக்க மாட்டேன், நான் வடிச்சிடுவேன். வடிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து குதிரைவாளி வரகு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பொல பொலன்னு வரும் ரைஸ். ஸோ இம்மீடியட்டா வந்து இது வடிச்சுட்டு வேணா நீங்க அந்த கஞ்சி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இஃப் தேர் வந்து நீங்க ரொம்ப குழந்தைங்க வந்து ஒல்லியா இருக்காங்க, தே நீட் வந்து குட் அமௌண்ட் ஆஃப் வந்து கார்ப்ஸ், குட் கார்ப்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மில்லட் கஞ்சி இஸ் குட். இஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்லட் வித் ரசம் அண்ட் வெஜிடபிள்ஸ். இப்ப ஒரு மாதிரி சிக்கா இருக்கும், யூ வாண்ட் ஒரு கோல்டு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி யூ கேன் ஆட் அப் வந்து ரசம்ஸ். ஸோ அதர் திங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ். ஸோ வந்து கண்டிப்பா வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து நூடுல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் பெரியவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நாம போறோம் அப்படின்னா அங்க என்ன ஃபுட் வச்சிருக்காங்களோ அங்க வந்து நூடுல்ஸ் தான் மெயினா வந்து சாப்பிடுவோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்றது வந்து என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நூடுல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிட்டு வெஜ்ஜீஸோட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி படுத்திடுவேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரட், கேப்சிகம், பீன்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா சார்ட் பண்ணிட்டு அது வந்து குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி. நூடுல்ஸை வந்து படிச்சு அதுக்கு பிறகு நம்ம எடுத்து அது போடும்போது உங்களுக்கு வந்து நூடுல்ஸோட குவான்டிட்டி கம்மியாகவும் வெஜ்ஜீஸோட குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கும் போது நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து ஃபைபர்ல நல்லா ஃபில் ஆகும். ஸோ வந்து நமக்கு வந்து வி டோன்ட் நீட் டு பி அஃப்ரைட், ஐயோ நம்ம வந்து இன்னைக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இல்லாம என்னைக்காவது தான் நான் வந்து சொல்றது யூ ஹாவ் டு மிக்ஸ் எவ்ரி திங். இது கண்டிப்பா வந்து நூடுல்ஸ் வந்து கெட்டது அப்படிங்கறதையும் கெட்டதுன்னா எதையுமே சாப்பிடவே கூடாது. கண்டிப்பா வி வாண்ட் டு ஈட். நம்ம மைண்டை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வந்து மென்டலி ஃபுட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ஃபுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் தே ஈட் டூ மச். அடுத்தது வந்து திஸ் இஸ் ப்ரான் ரைஸ். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஓவர் ரைசஸ் வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா we can make like we can add a lot of veggies and egg, prawn இந்த மாதிரி போட்டுட்டு ரைஸ் கம்மியான குவான்டிட்டி வந்து பண்ணிக்கலாம். ஸோ the last thing is ஸ்நாக்ஸ். எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் அதாவது என்ன அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். எல்லாமே அது காலையில பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், மத்தியானம் இருக்கட்டும், நைட்டு 12 மணி ஆனா கூட வந்து ஸ்நாக்ஸ் வேணும். ஒரு மூவி பாக்குறோம் அப்படின்னா நமக்கு ஸ்நாக்ஸ் வேணும். ஸோ அந்த ஸ்நாக்ஸை வந்து கொஞ்சம் ஹெல்தியா எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெஜாரிட்டி ஃப்ரூட்ஸ் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ வில் grill it that like air fryerல we can grill it. வெறும் ஃப்ரூட்டா வந்து வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து சில சமயம் சாப்பிடுவாங்க, சில சமயம் சாப்பிட மாட்டாங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த டேஸ்ட் பட்ஸ் தான். அவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டா பிடிக்கும் அப்படின்னா அப்படியே எடுத்துக்குவாங்க. இல்ல அவங்களுக்கு காரமா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா கிரில் மாதிரி பண்ணி லைக் சால்ட், பெப்பர், சில்லி பவுடர் மட்டும் போட்டு ஒரு மேரினேஷன் மாதிரி பண்ணி அப்பவே இம்மீடியட்டா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த ஒரு ஏர் ஃப்ரையர்ல வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரில்டு இது வந்துடும். தே வில் லைக் இட். ஒரு ஹாட் அந்த ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். the other things வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலட்ஸ். ஈவினிங் வராங்க ஒரு ஸ்நாக் அப்படின்னா ஒரு எக் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீனட்ஸ் அல்லது வந்து ஏதாவது வகையான முளைக்கட்டின பச்சை பயிறு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா we can make it and வந்து we can give it like this. குழந்தைங்களுக்கும் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஸோ குழந்தைங்க மெஜாரிட்டி வந்து நட்ஸ் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஆஸ் செட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பம்ப்கின் சீட்ஸ், பாதாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஆல்சோ லைக் வந்து we can have it like
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா when we want to have ஒரு எனக்கு சாப்பாடுலாம் சாப்பிட பிடிக்கல சம்திங் ஒரு ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி குவாவா குக்கும்பர்ஸ் இந்த மாதிரி எக்ஸோட வந்து சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வந்து பாத்தீங்கன்னா அனதர் ரெசிபி பிஸா தோசா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து த பேஸ் ஆஃப் பிஸா வில் பி லைக் மைதா. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பிஸா ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து நமக்கு அந்த பேஸ் வந்து மைதாவா இருக்க போது நமக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்த் கான்சியஸ் ஐயோ ரெகுலரா இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ ட்ரைட் லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா டிஃப்ரெண்டா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக what I made was this is a plain dosa. அதுல வந்து தோசை பொடி I made தோசை பொடி வித் கீ போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து சீஸ் அதுக்கு பிறகு பேஸா கோரியாண்டர் சட்னி வித் வந்து பன்னீர் கியூப்ஸ் போட்டுட்டு தென் ஐ மேட் இட் லைக் இது பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்தோன்னே ஜஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தே லைக் இட் அ லாட். ஸோ வந்து டேஸ்ட் வாஸ் வெரி குட். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் சீஸ் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் வி ஹேவ் மொசரல்லா சீஸ் பிஸா சீஸும் இருக்கும். ஸோ அது கூட வி கேன் வந்து யூஸ் இட். ஸோ த அதர் திங் இஸ் ஹரபர கபாப். ஸோ இட்ஸ் அ வெரி ஈஸி ரெசிபி. அப்படியே வந்து அப்பா ஹரபர கபாப் பேரே பயங்கர காம்ப்ளிகேட்டடா இருக்கே, ஒண்ணுமே இல்லைங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோஸ பாயில் பண்ணிக்கணும், கிரீன் பீஸ் பாயில் பண்ணிக்கணும், பாலக் லீவ்ஸ ஆஞ்சு ஆற வச்சு எல்லாத்தையும் ஒட்டுக்கா அரைச்சு தண்ணி விடாம அரைக்கணும். கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் சில்லிஸ், ஜிஞ்சர் கார்லிக், இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் ஒட்டுக்கா இது பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பேட்டிஸ் மாதிரி மேக் பண்ணி தவால வந்து போடுறது. இதுதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, பேரு தான் அப்படி இருக்கு. வெரி ஈஸி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பாலக்குக்கு பதிலா ஈவன் யூ கேன் யூஸ் வாழைப்பூ. பாத்தீங்க அப்படின்னா பாயில்டு பொட்டேட்டோஸ், கிரீன் பீஸ், வாழைப்பூவை வந்து ஆஞ்சு தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி அதையுமே கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். மெயினா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரம் மசாலா, சில்லி, கறி மசாலா இதெல்லாம் சேர்த்து போடும் போது அதோடைய ஃபிளேவர்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்தும் போது நமக்கு அந்த வாட் டு சே அந்த டிஷ்ஷோட ஃபிளேவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மனம் சாப்பிடணும் அப்படின்றத தூண்டுறது, நமக்கு அந்த டேஸ்ட் பட்ஸை வந்து இங்க ஸ்டிமுலேட் பண்றது, அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். The other thing is coconut bun. So this is like what to say, it is an alternative to get it from outside. So என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பிரெட் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா we can make it like மார்னிங்கே வந்து நம்ம we can make the flour base and keep it aside so that it அது வந்து ferment ஆகிறதுக்காக. அதுக்கு பிறகு அவங்க வரதுக்கு முன்னாடி we will make a base and வந்து நான் வந்து what I added was coconut, grated coconut, jaggery and வந்து பாத்தீங்க அப்படின்னா all dried fruits and nuts அது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி I made this. Everything I did it in air fryer. And this is one of my favorites, caramel custard. This recipe I want to thank my friend's mom. She's also a gynecologist. ஸோ நான் யூஜி படிக்கும் போது ஹவுஸ் சர்ஜன்சி அப்போ அவங்க வீட்டுக்கு போயிருந்த போது அந்த ஆன்டி எனக்கு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கூட ஐ வாஸ் டெல்லிங் ஹர் ஸ்டில் எவ்ரி ஒன் லவ் திஸ் ரெசிபி. இட்ஸ் அ வெரி ஈஸி திங். இதை வந்து நம்ம வந்து வெளியே வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி சிம்பிள் ரெசிபி. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 3 எக்ஸ் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 எக்கு, மில்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 ml, சுகர் வந்து 12 ஸ்பூன்ஸ் அண்ட் வெனிலா எசன்ஸ். இது மட்டும்தான். இதை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளோ குவான்டிட்டி ஜாஸ்தியா வேணுமோ அதுக்கு அப்படியே வந்து we have to double it. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்கையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ எக் தனியா பீட் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஃபைனலா மிக்ஸ் பண்ணி வெனிலா எசன்ஸ் வந்து போட்டுட்டு ஒரு இந்த பேக்கிங் ட்ரேல வந்து பாத்தீங்க அப்படின்னா we have caramelize. ஸோ வந்து பாத்தீங்கன்னா சுகரை வந்து ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரை நீங்க வந்து தூவி விட்டு you have to caramelize பண்ணி அதுக்கு பிறகு அந்த இதை வந்து ஊத்திட்டு யூ கேன் இதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது தண்ணி குக்கர் ப்ரெஷர் குக்கர்ல தண்ணி ஊத்தி கேஸ்கெட் போடாம ஜஸ்ட் வெறும் லிட்டை மட்டும் போட்டு மூடி வச்சு ஒரு 20 minutes வச்சிருந்தீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி குக் ஆயிடும். அதுக்கு பிறகு ஆறுன பிறகு எடுத்து ஃபிளிப் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் அ
caramel custard. All kids will like. இது வரைக்கும் வந்து கிட்ஸ் வந்து இது வந்து நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையவே கிடையாது. I do it regularly as a dessert for any function in my home. And as வந்து கிட்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படிங்கறதுனால மெஜாரிட்டி வந்து கேக் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபிஸ் அந்த மாதிரி வீட்லயே செய்யற மாதிரி. பாம்பே ஹல்வா இஸ் வெரி ஈஸி. வி டூ இட் வித் கார்ன்ஃப்ளவர். ஸோ வந்து கார்ன்ஃப்ளவர் வித் வந்து சுகர் தான் வந்து இந்த பாம்பே ஹல்வா. அண்ட் சாக்லேட் கேக் ஐ டூ இட் வித் லைக் வாட் டு சே வீட் ஃப்ளவர். மைதாக்கு பதிலா வீட் ஃப்ளோர் வந்து யூஸ் பண்ணி ஐ யூஸ். அண்ட் ஆல்சோ பட்டருக்கு பதிலா ஐ யூஸ் ஆயில். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அதே தான். எக்ஸ் அது எல்லாமே தான் வந்து யூஸ் பண்ணியா. ஸோ எவ்ரி ஒன் ஃபைனலி லைக் நவடேஸ் வந்து ஷவர்மா ஷவர்மா ஷவர்மா. ஸோ எங்க போனாலும் வந்து தே வாண்ட் ஷவர்மா. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் நமக்கு இந்த உப்பூஸ் தான் வந்து மெயின் கவலை. அண்ட் ஆல்சோ மயோனீஸ் இஸ் ஆல்சோ குவைட் not that much healthy, but once in a while is it okay. So வந்து பாத்தீங்க அப்படின்னா this is a stuffing for that shawarma, and this base is instead of uppus I made like very thin omelets. So நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்லெட்ஸ் முட்டையை உடைச்சு லைட்டா சால்ட் பெப்பர் இதெல்லாம் போட்டு லைட்டா தின் லேயரா தோசைக்கல்ல ஊத்தி ஐ மேட் பேஸ் and I stuffed it this mayonnaise. இந்த மயோனீஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா so this is the mayonnaise. So everyone know நான் அதாவது mayonnaise is very easy. இதை வந்து நம்ம இந்த ஹெல்மேனு அந்த மாதிரி பிராண்டடாலாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஹோம்மேடா இம்மீடியட்டா அப்பத்திக்கு தேவை அப்படிங்கும் போது we can prepare it. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா you take a glass bowl or thing, break one egg that should be of room temperature, add salt and sugar, and add sunflower oil like 100 ml. What you have to do is if you like garlic taste or whatever flavor you like, you add it. What you have to do is you have to insert the blender from down and then you have to take it, so that வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லா அந்த மயோனீஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நாம கூட பண்றோமா அப்படிங்கிற மாதிரி. it will be very good. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இன் அ வைல் எப்பயாவது பண்ணலாம். ரெகுலரா மயோனீஸ் இஸ் நாட் தட் மச் குட். ஸோ மயோனீஸ் வந்து இந்த மாதிரி இது பண்ணோம் அப்படின்னா we can make ஷவர்மா. என்னைக்காவது கேட்கறாங்க மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எப்பயாவது கேட்கறாங்கன்னா we can do it like that. ஸோ அதுக்கு வந்து ஆம்லெட் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. அந்த மயோனீஸோட வந்து பாத்தீங்கன்னா மெயினா we have to add வந்து shredded chicken. ஸோ வந்து சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த சிக்கனை வேக வச்சுட்டு எல்லா பீசஸா எடுத்துட்டு வேக வச்சு அந்த பீசஸை எடுத்து நல்லா உதிரி போட்டுட்டு கேபேஜ் கேரட் எல்லாமே வந்து பச்சையா போடணும். டோன்ட் சாட் இட். கேபேஜ் கேரட் கேப்சிகம் எல்லாத்தையும் வந்து யூ கேன் மிக்ஸ் இட் அண்ட் தென் யூ கேன் ரோல் இட் லைக் தட். ஸோ திஸ் இஸ் வீட் ஃப்ளோர் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட் கேக். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஐ டிட் இட் வித் ப்ரௌன் சுகர். ஸோ நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணாம and I added வந்து grapes and dates instead of வந்து for to help increase the taste. So I added eggs, I added milk, and I added brown sugar, and I added coconut oil instead of butter. I used coconut oil, but if you don't like the flavor of the coconut oil, you can use butter. And I used wheat and almond flour. So instead of maida, I alternated it with wheat and almond flour. As nowadays they are cooking cakes even with what to say coconut flour, coconut and almond flour, and they are avoiding this wheat. Okay. So finally our பாட்டியோடைய கை இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எள்ளு உருண்டை. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அயன் அண்ட் கால்சியம் வந்து ரொம்ப இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எள்ள காய வச்சு எடுத்து வச்சுட்டு ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஐ ஆடட் வந்து பனங்கருப்பட்டி பாகு மாதிரி காய்ச்சி எல்லாம் அரைச்சு அதுக்கு பிறகு இந்த மாதிரி வி மேட் உருண்டை மாதிரி இது பண்ணிக்கிட்டோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது கிட்ஸுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எதுவும் ஆகாது. ஈரம் படாம இருந்ததுன்னா கெட்டும் போகாது. ஸோ வந்து கேர்ள் சைல்டோ பாய் சைல்டோ
this iron and calcium rich yellow இது வந்து it is good for health. So it is a very good recipe. So finally coming to the last. So என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் குக் பண்ண தெரியும். we all know cooking வந்து ஒரு it is a very important and an independent skill. ஒரு மனுஷன் உயிர் வாழணும் அப்படின்னா he should know cooking. குக்கிங் தெரியாம இருக்கிறது வந்து it is not good. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பேசிக் குக்கிங் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட அட்வைஸ் வந்து ஈட் ஆஃப் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் நாம என்ன பண்றோமோ அதுதான் குழந்தைங்களும் பண்ணும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து we have to take lot of veggies and native food. ஸோ ஆஸ் அ டாக்டர்ஸா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து we have to store it in the fridge. நேட்டிவ் ஃப்ரூட்ஸ் இப்ப நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய கொய்யா, பப்பாளி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய நெல்லிக்காய், குக்கும்பர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறத வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். நம்ம வந்து கண்டிப்பா வந்து மாதுளை தான் சாப்பிடணும், கிரேப்ஸ், ரம்பூட்டான், அதெல்லாம் சீசனல் ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை சாப்பிடலாம். பட் நேட்டிவ் ஃப்ரூட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கும் போது நம்ம இந்த குவாவா, பப்பாயா எல்லாம் கண்டிப்பா சாப்பிடுறது. இட் இஸ் விட்டமின் ஏ, இ, இதெல்லாம் ரொம்ப இட் இஸ் லாட் இன் தட் ஃப்ரூட்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டேக் நேட்டிவ் ஃப்ரூட்ஸ். And also eat as whole grains and soluble fiber. So இந்த ராகி, இந்த பல்சஸ், இதெல்லாம் வந்து சாப்பிடுறது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். soluble fibers இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன், அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ், இது ஈஸி ப்ளோட்டிங் சென்சேஷன்ஸ் இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக we have to have like this. Main important thing is, my suggestion is at least per day try to take 1 or 2 eggs. ஸோ இப்போ உங்களால வந்து நான்வெஜ் இன்னைக்கு நான் சாப்பிடல அப்படின்னாலும் வந்து கம்பல்சரி வந்து அட்லீஸ்ட் எக் எடுத்துக்கோங்க. இட் இஸ் அ வெரி குட் ப்ரோட்டீன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுவும் கிட்ஸுக்கு கண்டிப்பா வந்து எக்ஸ் கண்டிப்பா கொடுங்க. அண்ட் ஹெல்தி ஃபேட்ஸ். ஸோ சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹெல்தி ஃபேட்ஸ் நம்ம வந்து கோகோனட், கண்டிப்பா எல்லாரும் வீட்லயும் வந்து தேங்காய் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து தேங்காய் கீரல் மாதிரி வந்து கீனி கூட வந்து நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னாலும் அது இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் நம்ம அம்மா எல்லாம் பண்ணுவாங்க, தேங்காய் எல்லாம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வேர்க்கல்ல, நடக்கல்ல அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அது எல்லாத்தையும் கூட மிக்ஸ் பண்ணி அது கூட ஒரு ஸ்நாக்கா வந்து we can give it. And important thing is வந்து always stay hydrated. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங் பிஸியான லைஃப் ஸ்டைல் நமக்கு. ஸோ வந்து என்ன பண்ண மாட்டோம், பேஷண்ட் பார்த்துட்டே இருப்போம், தண்ணி கூட எடுத்து குடிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் ஏக் வரும், நம்ம வந்து பசிக்கல அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ வந்து அந்த டைம்ல வந்து நல்லா ட்ரிங்க் அடிக்வேட் வாட்டர், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இன்னுமே அந்த மாதிரி ரொம்ப இதுவா இருக்குன்னா யூ கேன் நம்ம வாட்டர் வி கேன் டேக் த ஓபிடி லைக் லெமன் வித் சால்ட் அல்லது பட்டர் மில்க், இது மாதிரி நம்ம எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா whenever feel dehydrated we can take it. And try to முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெசிபிஸ் வந்து ஐ ஹவ் டோல்ட். பட் வந்து இதை விட இன்னுமே நிறைய ரெசிபிஸ் இருக்கு. ஸோ எவ்வளவு ஈஸியா ஃபாஸ்டா குக் பண்ண முடியுமோ அந்த ரெசிபிஸை வந்து நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த கடையில வாங்குற ஃபுட்டை விட நம்ம வீட்லயே வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு வச்சுக்கிறது ஈஸி. ஆஸ் அ வந்து ஒரு டாக்டரா நாம வந்து இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணாதான் நம்ம பேஷண்ட்டுக்கும் வந்து எஜுகேட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளேஸ் யுவர் ஜங்க் ஃபுட்ஸ் வித் ஹெல்தி ஸ்நாக்ஸ். ட்ரை டு அவாய்ட் சுகர்ஸ் அண்ட் instead of sugars you can use dried grapes, dates, apple and ripened bananas to increase your flavors for the food. So healthy eating is a way of life. So it is important to establish a routine that are simple, realistically and ultimately livable. So have a happy and a healthy eating. Thank you everyone for your patient listening. Thank you so much. Thank you. Thank you, Nithya. It was very good, elaborate, but really interesting. For women, I think it should be really nice. Nariya men, they should, that was mouth watering irundhathu enak actually. I could see people having it. Thank you so much. இப்போ நீங்க வந்து ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி இப்போதைக்கு இருக்க சில்ட்ரனோட ஹஸ்பண்ட்ஸோட நீட் என்னன்னு பார்த்து ஹோட்டலுக்கு போறத எவ்வளவு வந்து தடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஷவர்மா அந்த அதெல்லாம் வாட் இஸ் தட் ஷவர்மா and all those things are very good. mayonnaise எல்லாம் பண்றது எல்லாமே. பட் ஆக்சுவலா இட் இஸ் வெரி ஈஸி. நான் என்ன சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் நான் எல்லா மீட்டிங்லயும் பேசுறதெல்லாம் கேர்ள்ஸ் கிட்ட, நம்ம குக்கிங் வந்து நம்ம கையில இருக்கு இப்போதைக்கு.
இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் பாட்டி, அம்மா, பெண்கள், அத்தை அவங்கெல்லாம் இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஐ திங்க் கிச்சன் வில் பி டேக்கன் ஓவர் பை பாய்ஸ் அப்படின்னு தோணுது. அதனால வந்து cooking is an art and it is a science. I always feel the women should spend at least half an hour in the kitchen, which will play a major role in maintaining the health of the entire family. That is what I really want to say all the people. So entire family oda health வந்து எங்கேயுமே இல்லை. It is in the hands of the women that we should understand and we should give importance to that அப்படின்னு எனக்கு தோணும். அப்புறம் இன்னொரு நிறைய ஒர்க்கிங் விமன் எல்லாமே ஸ்கூலுக்கெல்லாம் என்ன சில்ட்ரனுக்கு என்ன கொடுத்து விடான்னு பார்த்தா இந்த லெமன் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி தான் அந்த புளி சாதம் கொடுத்துடுறாங்க. பட் அதோட என்ன தொட்டுக்கன்னு கேட்டாக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை. பட் அதுல வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா தட் இஸ் ஃபேட், அஃப்கோர்ஸ் வி ஃப்ரை, தட் இஸ் கார்ப், பட் வேர் இஸ் அ ப்ரோட்டீன். ஸோ அப்படிங்கும்போது வி ஷுட் மேக் தம் த எக், அதோட எக் ஏதாவது சேர்த்து வச்சு கொடுத்துடணும். இல்லாட்டி நான் ஒரு சிம்பிள் ரெசிபி என்ன கண்டுபிடிச்சேன்னா ஃபார் ஒர்க்கிங் விமன் அண்ட் ஃபார் இல்லை அந்த வேலைக்கு போகிற ஜென்ஸே வந்து சாம்பார், ரசம் அதெல்லாம் எங்களுக்கு கொண்டு போனால் சாப்பிட முடியறது இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சாதமாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா ஹஸ்பண்ட்ஸே சொல்றாங்க. அந்த காலத்துல இருந்து வந்து ஹஸ்பண்ட்ஸே 40-50 இயர்ஸ். அப்போ நம்ம இப்போ இருக்க சில்ட்ரன் வந்து நீங்க சாம்பார்லாம் எடுத்து போனால் எப்படி எடுத்து போவாங்க? ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த அரிசி பருப்பு சாதம் முந்தி சொல்ற மாதிரி, ஸோ அந்த தட்டைப்பயிறு சாதம், அதுல மேராக்காய் இல்லாட்டி சொரக்காய் ஏதாவது ஒரு நாட்டு காய் போட்டு அது வந்து அப்படியே ஃப்ரைட் ரைஸ், அது நல்ல சாதம், அரிசி பருப்பு சாதம் மாதிரி ரொம்ப கொலன்னு எல்லாம் பண்ணிட்டோம்னா அது வந்து நமக்கு அவங்களுக்கு ஈஸியா எடுத்துட்டு போறதுக்கு, சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கு. அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணு வேண்டாம், ஏன்னா அதுலயே காய் சேர்ந்துருது, அதுலயே தட்டைப்பயிர் இருக்கு, அதுலயே அரிசி இருக்கு. ஆனா இது என்ன பொங்கல் எல்லாம் இட்ஸ் a very healthy diet, அரிசி பருப்பு சாதம். பட் வாட் we have to give equal ratios of rice and பருப்பு. சரி, இப்போ நம்ம பாசிப்பயிறு போட்டு பொங்கல் பண்றோம்னா ஒரு டம்ளர்னா இன்னும் அதே ஈக்குவல் டம்ளர் பருப்பு போட்டோம். இல்ல சாம்பார் வைக்கிறோம்னா அன்னைக்கு வேணா பருப்பு குறைச்சிட்டு சட்னி மட்டும், சட்னி பண்ற அன்னைக்கு ஈக்குவலா ரைஸையும் பருப்பையும் சேர்த்தோம். ஸோ நம்ம வந்து என்ன நினைப்பேன்னா ஹெல்தி புரோட்டீன் வந்து ஒரு நாள் முந்தி வாரத்தில் ஒரு நாள் சொல்லுவாங்க, இப்போ டெய்லி ஒரு நேரம் இருந்தா போதும். அப்ப நான் நினைச்சேன் 3 நேரமும் வேணும் புரோட்டீன் அப்படின்னா. இப்ப என்ன தோணுதுன்னா ஒவ்வொரு வாய் எடுக்கும் போதும் அதுல புரோட்டீன், கார்பு, ஃபேட்டு, ஃபைபர், மினரல்ஸ் எல்லாம் விட்டமின்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பழகணும்னு தோணும். நம்ம வந்து நம்மளோட ஃபுட்டு சாப்பிட்ற ஸ்டைலே மாத்தணுங்கிறாங்க. பொரியல் எல்லாம் வச்சுட்டு, காய்கறி வச்சுட்டு முதல் வாய் நம்ம பொரியல் சாப்பிட்டு பழகணும். நம்ம என்ன பண்றோம், குழம்பு போட்டு சாதம் வச்சிடறோம், குழம்பு ஊத்திக்கிறோம், பொரியல் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால முதல்ல தட்டுல பொரியல், பயிர், என்ன அந்த சாலட்ஸ் அதை வச்சுட்டு ரைஸ் வைக்க இடம் இருக்கக்கூடாது. ரைஸ் வைக்க இடம் இல்லாட்டி மட்டும்தான் நம்ம கொஞ்சமா ரைஸ் போட்டு சாப்பிடுவோம். ஸோ அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு I think we need to try. We have to start with ourselves in our family, and then we have to take it to the children and to the patients of it. So these are all the things I want to say. Otherwise, it was very fantastic, so nice, very well taken. Thank you, ma'am. Thank you so much. Okay, that's up to you. Thank you, ma'am. Thank you, ma'am. Nithya ma'am, for giving an excellent talk, and Karuna ma'am for giving your valuable inputs. So நீங்க சொன்ன மாதிரி பொரியல் எப்பவுமே தட்டையில பொரியல் சாப்பாடோட ரேஷியோ ரிவர்ஸ் பண்ணாவே நிறைய பேத்துக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும். Thanks, Nithya ma'am. Pradeep sir, now Dr. Pradeep Kumar sir, co-convener of our Nalandana Wellness Committee, will give the vote of thanks. As we conclude today's CME Beyond the White Coat of Nalandana, I extend heartfelt thanks to all who contributed to its success. My deepest gratitude goes to our President, Dr. Abu Hassan sir, Karthik Prabhu sir, our Honorary Secretary, and our Honorary Finance Secretary, Gauri Shankar sir. Our Chairman, Dr. Arun sir's commitment to bringing these distinguished experts together on this platform has provided us with invaluable insights that have enriched our understanding and inspired us all. His vision and hard work are the driving forces behind the success of Nalandana. Thank you, Dr. Arun sir, for making this event possible and for your continued contributions to our IMA community. A special thanks to our distinguished guests and speakers, Dr. M. Chinnasamy, Dr. R. Selvan, Dr. S. Karthi, Neander Selvan sir, and Dr. P. Nithya for the insightful sessions that took us on intellectual and practical journeys, enriching our lives beyond our profession. Before wrapping up, I register my heartfelt thanks to everyone in our IMA Lifestyle and Wellness Committee team and all the moderators. Thank you to all the participants for your enthusiasm and active engagement. Until we meet again, take care to nurture your mind, body, and soul. Thank you.